ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம டு லீவ் லைவ் வித் பானு சேனல். கொஞ்ச நாளாக வந்து எனக்கு உடம்பு சரியில்லை நண்பர்களே, அதனால் நான் வந்து லைவ் வர்றதில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். ஆக்சுவலி வந்து கேஸ் வந்து வீட்டில் தீர்ந்து போச்சு நண்பர்களே. ஸோ அதுக்காக வேறு வழி இல்லை. கேஸ் வந்து நான் புக் பண்ணுவேன், எப்போவுமே இந்த தடவை புக் பண்ணலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா பழைய முறையில் செய்யலான்ட்டு இந்த அடுப்பில் செய்ய போகிறேன். எப்படிலாம் பிளான் பண்ணி செய்கிறேன்னு பாருங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு கல்லையும் தேடி எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணி வச்சாச்சுங்க நண்பர்களே. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கிட்டேயே கொஞ்சம் மர துண்டெல்லாம் கிடந்துச்சு. ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம செட் பண்ணால் இது எரிஞ்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில் ஸோ எனக்கான இதை மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா கரெக்டாக கட்டையும் கிடந்துச்சு, கொஞ்சம் மரத்துண்டெல்லாம் கிடந்துச்சு. அப்புறம் அதோட அளவு சரி பார்க்குறதுக்காக நான் அந்த கடாயெல்லாம் எடுத்து வச்சு பார்த்தேன். சரியாக தான் இருந்துச்சு. சரி போதும், இதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னப்போ தான் எங்கள் பாப்பா வந்து கொஞ்சம் வேஸ்ட் பேப்பர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ சரின்னு சொல்லிவிட்டு பேப்பர்லாம் பண்ணோம். இங்கே பாருங்கள் நண்பர்களே, இந்த பூரியை இன்றைக்கி சமைக்க போய் தான் எங்களுக்கு இன்றைக்கி அதை செஞ்சு சாப்பிட்லான்னு நினச்ச நேரத்தில் தான் எங்களுக்கு கேஸ் காலியாச்சு. ஸோ பூரிக்காக தான் இப்போ இந்த கடாயும் நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த மரத்தூள் இதெல்லாம் போட்டு பேப்பர்லாம் போட்டு எப்படியோ செட் பண்ணிட்டேன் நண்பர்களே. ஸோ அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இங்கே மழை பெஞ்சிட்ருக்கனால பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக காற்று அடிச்சுட்டே இருக்குது நண்பர்களே. ஸோ அதனால் நம்ம பக்கமே ஆப்போசிட் பறந்து பறந்து வந்துட்டுருக்குது. அதை பார்த்தாலும் ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது. நானும் அடுப்புலலாம் சமைச்சிருக்கேன் நண்பர்களே, ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ பண்ணலான்னு பார்த்தேன்னா மழையில் வந்து எங்கள் வீட்டுக்கு மேலே வைக்க முடியாது. நான் கீழே தான் இதை எடுத்துகிட்டு வந்து வைக்க முடியும். அதனால் திரும்பவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற துண்டெல்லாம் எடுத்து அதில் போட்டு பாத்திரம் இப்போ நல்லா வந்து காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சுது. சரின்னு சொல்லிவிட்டு இன்னும் கூட நம்ம நல்லா நெருப்பு மூட்டலாம் அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு வழி செஞ்சுட்டே இருந்தேன் நண்பர்களே. அந்த பூரி அன்றைக்கி நான் சமைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிப்போச்சு நண்பர்களே. எனக்கு வந்து பாப்பா ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. பாப்பாவும் வந்து பாருங்கள் கூட அதெல்லாத்தையும் பேப்பர்லாம் எடுத்து போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. எப்படியும் அந்த பூரியை பாருங்கள், பயந்து பயந்து இந்த பக்கம் இப்படி வந்து வேகமாக எரியுதே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த பூரியை எப்படியோ பண்ணி எடுத்துட்டேன் நண்பர்களே அன்றைக்கி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.